வந்தேன். இது என்னடா ஸ்டோரில் அரிசி இடம் வாங்குறீங்க நீங்கள், கரெக்டாக இதாகணும் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. உன்னோட குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னோட மக்களை பார்த்தேன், உன்னோட தொழில் ஆராய்ஞ்சேன். இருந்தோட கருப்பசாமி தொழில் கேட்க வந்தது யாரு? யாரு? நீ யாரு? அவர் யாரு? அவர் யாரு? உன் கணவன் உன் புள்ள தானே. இன்னைக்கு தொழில் போட்டு செஞ்சிருந்தாலும் நட்டம் ஆயிருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி எது இங்க வந்துட்டு போனா நல்லபடியா தொழில் அமையும். பாப்பா குப்புசாமி யாரு? குப்புசாமி குப்புசாமின்னு யாரு? அதைத்தான் குப்புசாமி கூப்பிடுறேன், வா போய் தொட்டு கும்பிடு. குப்புசாமி பூசேரி யாருப்பா? பூசேரி யாரு? குப்புசாமி குப்புசாமி பூசேரி யாருப்பா? நமக்கு இருந்த வரைக்கும் தெரியல. பரமசிவம் யாரு? அதுவும் தெரியல. பங்காளி எந்த வகையில எங்க அப்பனால போனாலுமே எனக்கு தெரியும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு எத்தனையோ இடங்கோடு, எத்தனையோ இடங்கோடு. இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணாலும் நஷ்டம். அதே மாதிரி கருப்பசாமி அந்த பாலகன் என்ன தொழில் செய்யறான்னு சரி செய்ப்பான்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தா 2 தொழில் பண்றீங்கன்னு. தறித்தொழில் இன்னொரு தொழில் என்ன பண்ண? படிக்கும்போது ஒரு வேலைக்கு போனாங்க சார். அதான் உனக்குன்னு பார்த்தாலும் இன்னைக்கு 2 தொழில். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ எத்தனையோ தொழில் பண்ணாலும் இன்னைக்கு 10 ரூபா நிக்கலப்பா, இன்னைக்கு நஷ்டத்துல தான் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி மன உடைச்சல் என்ன தாயே, மன உடைச்சல் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கணவன் மனைவி பிரியிற கண்டிஷன்ல கூட இருந்திருக்கும். உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா பொய்ன்னு சொல்ல. கணவன் மனைவிக்குள்ள பிரியிற கண்டிஷன்ல கூட இருந்தாங்க. ஏன்னா அவங்க கிரக சூழ்நிலை, அதைதான் நான் சொல்றேன்ல. அவங்க கிரக சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு அங்காள பரமேஸ்வரி யார் கும்பிடுறீங்க? பெரியாண்டிச்சி. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். இன்னைக்கு பெரியாண்டிச்சிக்கும் வந்து ஒரு தெவம் செஞ்சியும் கொஞ்சம் நல்லா கவலைகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. மன நெருக்க வல்லியே. எப்படி வந்தீங்க? மன நோவு அடிச்சுக்கிட்டு வந்தீங்க. இன்னைக்கு பூசி அவ ஏத்துக்கல, என் தங்கச்சி ஏத்துக்கல. அதுல இருந்து இன்னைக்கு உன் கட்டுமனையே ஆராய்ஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப கோளாறுல இருக்குது. தேவையில்லாத ஆடு மாடும் செத்து இருக்கணும். 4 கால் ஜீவன் நாய் பைரவர் இறந்துருச்சா, போய் தொட்டு கும்பிடுறா. ஏதோ எத்தனையோ கஷ்டம் நஷ்டம்னு போச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இந்த இடத்துல வாக்கு அந்த ஐயா என்றாரு, ஏதோ அவர்கிட்ட போனா நம்ம குறை தீருமா அப்படின்னு நினைச்சு வந்தீங்க. இருந்தாலும் கருப்பசாமி இந்த பாலகனுக்குன்னு சொல்லி ஒரு மங்களி ஒண்ணு ரெடியாகி வந்திருக்கணுமே, வந்துச்சா? அது வந்து இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தாலும் தாரா 2 அவனுக்கு. அதனால அது தள்ளுபடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்துரு. அவன் எத்தனையோ சொன்னான், நம்ம ஏதோ ஒன்று பண்ணி மங்களத்தை முடிச்சுக்கலான்னு சொல்லி அந்த பாலகனும் சொன்னான். ஆனால் ஏற்றுக்கல. அதே மாதிரி கருப்பசாமி என்னுடைய தங்க அங்கா பரமேஸ்வரியும் உத்தரவு கொடுக்கல. அதனால கருப்பசாமி மருந்து குடிக்க போனது யாரு? இந்த மாதிரி போயிருக்கணும். அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கட்டுமணியும் ஆராய்ஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு அந்த பாலகனுக்கு சனி தசை நடக்குது. அதனால கொஞ்சம் பொறுத்து இருப்பா. பைக்ல வேற போய் குட்டி கண்ண அடிச்சு விழுந்துருக்கிறோம். அதைத்தான் சொல்ல, ஒரு டைம் தான் உழுவா, இப்போ பொண்ணிக்குமா உழுவுன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல உனக்கு நான் புது வாழ்க்கை அமைச்சு கொடுத்துறேன்பா, நல்ல வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்தேன். இன்னைக்கு ஒன்னான்னு பார்த்து மதிக்கிற அளவுக்கு இந்த மாலைக்கு பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு நல்ல மங்களத்தை அமைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு தாய் தகப்பன நினைக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு வேணும். சும்மா நீ எல்லா பொண்ணையும் கூப்பிட்டு வந்து அவங்கள ஒதுக்கி விட்டு அவங்க வயிற்றறிச்சல் நீ கொட்டிக்கிறது பெருசு இல்லை. எப்படி நீ உன் பொண்டாட்டி
உன் குடும்பம்னு நீ பார்க்கறதில்ல. இன்னைக்கு எத்தனையோ எறும்பு கடிக்காத. இன்னைக்கு வந்து 11 வயசுலேயே நீ முடிஞ்சிருக்கணும். எப்பா அவன் 11 வயசுலேயே முடிஞ்சிருக்கணும் அவன். இன்னைக்கு காரணம் தாய் தகப்பன் தான். எத்தனையோ கண்ணீர் விட்டு கத்தி உன்னை காப்பாற்றி விட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த தாய் தகப்பனுக்கு நீ துரோகம் பண்ணினா உனக்கு அடுத்தது இன்னொரு ஆள் ரெடியாக இருப்பான். அதனால் தாய் தகப்பன் எத்தனையோ கஷ்டம் நஷ்டம்னு பட்டு தின்னும் திங்காதையும் எறும்பு கடிக்காத இந்த தாய் நீ குறை மாதத்துலேயும் பிறந்திருக்கணும். எத்தனை மாதத்தில் பிறந்தான்? 9 மாதத்தில் பிறந்த. இன்னைக்கு டாக்டரு கரண்டில் கூட வச்சுருந்துருக்கணும். எறும்பு கடிக்காத இந்த தாயார் காப்பாற்றினாங்க. அதனால் இந்த கருப்பசாமி இந்த தாயார் தகப்பனாருக்கும் துரோகம் நினைச்சின்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் இல்லை. தாயை துரோகம் பண்ணவன், தாயை மறந்தவன், நீயா இருந்தாலும் சரி இல்லை இந்த பூசேரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெத்த தாய்க்கு ஒரு வேளை கஞ்சி ஊற்றாதவன் அவன் செத்த போனண்டா. யாரு செத்த போனோம்? தாயாரை மதித்து கஞ்சி ஊத்துறவன் அவன் மெய்யானவன்டா. தாய் தகப்பனை கண்டுக்கலைன்னா அவன் செத்த போனோம். அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுக்குறேன். நல்ல மனம் முடிச்சு நல்ல தொழில் அமைச்சு சீரும் சிறப்புமா எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத, எந்த ஒரு அவமானம் இல்லாத மாளிகை பாரு கருப்பசாமி அமைச்சு கொடுத்தோம்டா. தாயே நீ ஆளுத்துக்கு வந்தல்ல, என்கிட்ட முறையிட்டல, இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும், என்னை அலையான்னு கூப்பிட்டல, அதனால தான் அழைச்சேன். உன்னுடைய பிரச்சனையை நான் தித்துளி பண்ணி கொடுத்துறேன். கொஞ்சம் இந்த மாதவிடாய் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, அதை நான் தித்துளி நான் தான் அமைச்சு கொடுத்துறேன்பா. இந்த 3 மாதமா நம்ம ஊத்துறீங்க சாமி. வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நான் தித்துளி பண்ணி கொடுத்துறேன். இப்போ செய்வன் இல்லைடா, நான் தான் செய்வன் இருக்குதுன்னு உனக்கு ஏதோ ஒன்று நான் சொல்லக்கூடாதா? இருக்குதுன்னா இருக்குதும்பா, இல்லைன்னா இல்லை. அதனால கருப்பசாமி உங்க மனசுக்குள்ளேயே அதை போட்டு பரட்டிக்கிட்டு தாண்டா இருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு பாதிப்பு இல்லை. நான் வலியுறுத்தி கொடுத்தேன் மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு. அதே மாதிரி கருப்பசாமி பாம்பு ஆடுற அடிச்சிங்க. சின்ன வயசுல இப்பயே அடிச்சிருக்கிறீங்களா? அது கொஞ்சம் சர்ப்பமும் சொப்பனத்துல வந்துட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த புத்துக்கு போய் 9 முட்டை கற்பூர ஊதுபத்தி மஞ்சத்தூளை கொட்டி கும்பிட்டு நீ வா. இதுக்கு மேல உன்னோட பிரச்சனை முடிஞ்சிச்சுடா. எந்த ஒரு பாதிப்பு இல்லாத தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து சீரும் சிறப்புமா கருப்பசாமி காப்பாத்தண்டா. நான் சொல்லணுமா? ஒரு 50,000 இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லணுமா? எந்த பாதிப்பட எத்தனையோ கட்டு பில்லு சூனி எவ்வளவு நாள் நான் முருவாடி பண்ணி கொடுத்தேன் தெரியுமா? போ நீ சொல்லி கூப்பிட்டானா? நீ எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் பூசாரிட்டு சொன்னியா? நீ என்ன கும்பிட்டல மனுஷார, நான் கூப்பிட்டல. அந்த மாதிரிதான் இந்த பூசாரி யாருக்கிட்டையும் கேட்க மாட்டான். நீ சொல்றதுதான் நீ மனசுல நினைச்சின்னா நான் இறங்கி அவன் மேல சொல்லி போடுவேன். அதே மாதிரி கருப்பசாமி நீ ஒரு பொன் வாரிசு இருந்திருக்கணுமே. அது கிளஞ்சிருச்சு. மாறிப்பா ஆறு மாறி பாரு. யாரு நீத்தானா? உப்புசாமி 2 பேர் வருது. பிற்பாடு தான் எனக்கு முதல் பேர் சொந்த பேர் காளி. ஒரு ஆடு ஒண்ணு செத்து போச்சே. போ, இதுக்கு மேல சரியாயிரும். கொஞ்சம் பொறுத்து இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ அரிச்சிட்டு போட்டீங்கன்னா உன்னை எங்கேயோ கொண்டு போய் எடுத்து விட்டுரும். கொஞ்சம் பொறுமையா இரு. நீயே துணையா இருப்பியாட்டுறது பையனுக்கு. அதே மனக்கோலையே இருக்கான். எந்த மனக்கோல்ல இருக்கிறான் அவன்? நீயே தானே அவனுக்கு எடுக்கிற செல்லத்தை கொடுத்து அவன் 50 ரூபா கட்ட அவன் பையன் 150 ரூபா கொடுத்து விடுறாரு சோப்பில். இது யாரு உன் பையனா? போ, நான் இதுக்கு மேலே நான் துணையா இருக்கிறேன். நீ போ, எதுனாலும் என்ன நினைச்ச நேரம் நான் ஓடி ஓடி வரேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமனையில ஒரு படம் ஒன்று உடஞ்சிருக்கு. சாமி போட்டா
ஆமா, அதை எடுத்து வச்சிரு. அப்பதான்டா உனக்கு மங்களி முடியும். அதை எடுத்து வைக்காத வரைக்கும் மங்களி முடியாது. அதை எடுத்து வச்சிடறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தோம் தாயே, உன்னுடைய தொழிலாளங்க இந்த கருப்பசாமி கொஞ்சம் எல்லாம் மன வேதனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு என் கட்டுமணிக்கு வந்தோம், நீ மன நிம்மதி இல்லாத கிளம்பி இருக்கணும். எப்போ எத்தனையோ கஷ்டம்னு சொல்லி வந்த, இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பாடு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒன்றும் புரியாத எல்லாம் கருவ முறைன்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டீங்க. இருந்தாலும் கருப்பசாமி போயும் ஒன்றும் மன நிம்மதி இல்லை. இந்த மாதிரி இருக்குது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் யாரு கேட்குறீங்க? கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்கணுமா? யாருக்கு? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் அமைச்சு கொடுத்துறோம்பா. அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அன்னதானம் பண்ணிடுறோம். என்ன அன்னதானம்? மிச்சம் எவ்வளோ சம்பாதனம்? 40,000 ரூபா சம்பாதனம் வர மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த தாய்க்கு இன்னைக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 சனி நடக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் தாமதமாக இருக்கும். கொஞ்சம் கல்வியும் கொஞ்சம் சரியாக மண்டையில் ஏறல. அதே மாதிரி படுத்து உறங்கி எழுந்திரிச்சாலும் சரியாக வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 2 மாதத்துக்கு மேலே, 2 மாதத்துக்கு மேலே, அதுக்கு மேலே தான் அதுக்கு குரு தசை ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே கருப்பசாமி உத்தரவிட்டு விளக்கத்தை சொல்கிறேன்பா. அதுக்கு மேலே நல்லபடியாக என்னுடைய பொண்ணுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். கொஞ்சம் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்குது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தித்தலி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலியுறுத்தி கொடுத்த சீரும் சிறப்பாக எந்த ஒரு நோய் நொடியில் இந்த மாளிகை வர கருப்பசாமி காப்பாற்றுறேன்பா. சின்ன பொண்ணு சாமி 12வது படிச்சுட்டு இருக்கிறா. மறதி அதிகமாக இருக்கு. கண்ணாடி கழட்டு தாயே, தள்ளி நில்லு தாய். விளக்கத்தை சொல்லியா? சரி சரி. அதே மாதிரி கருப்பசாமி இந்த தாய்க்கு வந்து கொஞ்சம் கற்பனை தான், மன கற்பனை. எப்படி தாய? ஏதோ ஒன்றுனா சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிற நீ. உண்டுனா உண்டுனா, இல்லைன்னா சாமி நீ பொய் சொல்கிற சாமி அப்படின்னு சொல்லுங்க. எப்படி? கொஞ்சம் மனசுல கற்பனை, நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ஆசைப்படுறாங்க. அதனால இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு ஃபர்ஸ்ட் கல்வியில கொஞ்சம் மந்தமா 1 2 விட்டுருக்கணும். நீ எத்தனை விட்டீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? 12வது படிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர வச்சட்டா? உன் ஸ்கூல்ல தான், மாவட்ட லெவல்லாம் கிடையாது. உன்னுடைய ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்ல இந்த மாளிகை பார கருப்பசாமி வர வச்சிடறேன். வர வச்சுட்டு என்ன பண்ணுவேன் எனக்கு சொல்லுதாய? அந்த தாய் சொல்லிட்டு இருந்தாய, நீ விடுதாய. அதுக்கு தெரியும் நீ குழந்தைங்கிற, அதுக்கு தெரியும். சொல்லுதாய, அப்பா என்ன சொன்னாலும் நீ சொல்லுதாயா. அந்த தாய்க்கு உன்னால முடிஞ்சது நீ சொல்லு. எத்தனை பேர்த்துக்கு தாய் பண்ணுவ? ஒரு 300 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிடுவியா? சத்தியம் பண்ணுதாய. அதே மாதிரி மாளிகை பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இந்த கருப்பசாமி இந்த இடத்துல மெய்யா இருக்குது, உண்மையா இருந்தா உன்னை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர வச்சிருந்தாய. இது சத்தியம் தாய. விட்டுருப்பா, நீ புடிச்சுக்கோ. நீ என்ன அழைச்ச நேரம் இன்னைக்கு கல்விக்குன்னு சொல்லி என்ன நினைச்சு நீ இந்த பேனா பென்சில் எடு. என்ன ஃபர்ஸ்ட் எழுதுவ? ஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்ரீ போட்டு, சேலன்னு போட்டு, ஸ்ரீ போட்டு, மாளிகை பாரு புது கருப்பசாமி
உத்தரவு அப்படின்னு சொல்லி நீ எழுத, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். அந்த பேப்பரை நீ எப்படி எழுதுறன்னு தெரியாது, தெரிய வைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி ஒரு பாலகத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்தான். இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தான். பூசாரி சொன்னான், என்னடா தொட்டு கும்பிடுறேன். நான் போற சாமி, என்னை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். டேய் என்னடா பண்ணி தரேன்னு சாமி சொன்னா, நான் ஒரு கோழி பிடிச்சிட்டு வரேன்னா. கடைசியா பார்த்தா அவன் 1/2 கிலோ கோழி கொண்டு வந்தான். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து 1/2 கிலோ கோழி கொண்டு வந்தான். சாமி என்னால முடியலன்னா. அப்புறமேட்டு பார்த்தா அன்னதானத்துக்கு கரண்டி 5 கரண்டி கொண்டு வந்து. அதனால அவனுடைய சக்திக்கு உண்டானத்துக்கு வழிவகுத்து கொடுத்தாரன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இந்த மாளிகை பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு வேற சிந்தனை எதுவும் இல்லாத நான் காப்பாத்திருந்தேன். யாரடா கடிச்சா? யார கடிச்சா? எப்படி இருக்குதா? பரவாயில்லையா? சொப்பனத்துல கனவுல தண்ணியில குதிக்கிற மாதிரி எல்லாம் கனவு வந்துட்டு இருக்குதே உனக்கு? வந்துட்டு இருக்குதா உனக்கு? தண்ணியில குதிக்கிற மாதிரி எல்லாம் சொப்பனம் வந்துட்டு இருக்குது. என்ன படிக்கிற? நான் ஒன்னையும் பாஸ் பண்ணி விட்டேன். என்ன பண்ணுவ? 2 பேருமே பரீட்சை எழுத போறப்ப எள்ளு வெல்லம் கடலை 3 இவ்வளோ எடுத்து ஒரு ஓரம் வச்சு, கருப்பசாமி நீ எனக்கு துணையா வரணும்னு சொல்லி கும்பிட்டு போங்க, நான் உங்களுக்கு துணையா வந்து நிற்பேன். நீ எங்கனாலும் கும்பிடலாம் தாயே. அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கிறேன்பா. எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழிவகுத்து கொடுத்து கருப்பசாமி நான் காப்பாத்துறையா. எனக்கு கும்பிடணும். கொஞ்சம் வாய் நிறைய பேசுறியே. அப்பதான் கிட்ட நம்ம பேசுறியா நீ? என்னதாயே கொஞ்சம் வாய் நல்லா பேசுறானு. அதனால கருப்பசாமி உனக்கும் நல்லபடியா வழிவகுத்து கொடுத்துறேன்பா. நான் படிப்படியா சரி பண்ணி கொடுத்துருந்தாயே. இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய கட்டுவனையும் அரேஞ்சு பார்த்துருந்தாயே. இருந்தாலும் நீ மனம் உடைச்சு எதை நினைக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. எவ்வளோ மூட்டை கட்டி வச்சிருக்கிற உன் பாரத்தை இப்ப ஒரு அரைவாசி பாரத்தை இங்க கொட்டிட்டேன். ஒரு அளவுக்கு நிம்மதி இருக்குது. கொட்டிட்டேன். இருந்தாலும் கருப்பசாமி போன வாரம் எத்தனையோ கோரிக்கைன்னு சொல்லி வந்தேன். ஒன்னாலேயே இங்க உட்கார முடியல. போலாம் அப்படின்ட்டு நீ நினைச்சு கிளம்பிட்ட. வா நம்ம அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் கருப்பசாமி உன் சொப்பனத்திலேயே நான் வந்திருப்பேன். அதனால கருப்பசாமி உனக்கு நான் உறுதுணையா இருக்கிறந்தாய. எத்தனையோ கஷ்டம் நஷ்டம்னாலும் நீ என்ன நினைச்சின்னா உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துருந்தாய. மழை போல கஷ்டம் இருந்தாலும் பனி போல தீர்த்து தித்தலை பண்ணி கொடுத்து இந்த மாளிகை பாரு கருப்பசாமி உனக்கு ஒரு துணையா இருந்து காப்பாத்திருந்தாங்க. என்னை அழைச்ச நேரம் வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உனக்கு உறுதுணையா இருந்து உனக்கு எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத இந்த கருப்பசாமி காக்கிறந்தாயே. இன்னும் வேற என்ன வேணும்? நான் கேட்க வைக்கிறேன் ஐயா. நான் கேட்க வைக்கிறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கேட்க வைக்கிறேன். உன் கண்ணீருக்கும் நான் ஒரு வழி காட்டுறேன் தாயி. நீ எத்தனையோ கோயில் குளத்துக்கும் போனேன். இருந்தாலும் கருப்பசாமி இந்த ஆலயத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு மன நிம்மதியா இருக்குதுன்னு நினைச்சு நீங்க 2 பேரும் பேசிட்டு கூட போயிருக்கணும். எத்தனையோ இடத்துக்கு காசு பணத்தை புடிங்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இந்த பாலங்கிட்ட ஒன்றும் இல்லை, நியாயமா நடந்துட்டு இருக்கிறான்னு கூட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி